Hello friends, in this video நம்ம structure of general classes act பார்க்க போறோம். General classes actனா என்ன, அதோட ஸ்கோப் என்னென்ன கவர் ஆகுதுங்கற மாதிரி நம்ம போன வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல அந்த general classes act வந்து நம்மளோட இந்தியால எப்படி ஃப்ரேம் ஆகிருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். சாரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். General classes act அது வந்து இயர் வந்து 1897. எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஆக்ட்னு படிச்சோம்னா கம்பல்சரியா அந்த இயரை படிச்சாகணும். இயர் இஸ் மஸ்ட் ஃபார் எவ்ரி ஆக்ட். ஒவ்வொரு ஆக்ட் நம்ம எடுத்தோம்னா அதுக்கு வந்து இயர் கம்பல்சரியா படிக்கணும். இந்த ஜெனரல் கிளாसेस ஆக்ட்டை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா, மொத்தம் வந்து 5 பார்ட், 5 ஐடென்டிஃபைபிள் பார்ட், 5 பார்ட்டா பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு பார்ட்லயும் ஒவ்வொரு விஷயத்தை பத்தி சொல்ல வரும். பார்ட் 1 அப்படிங்கிறது பிரியாம்பிள் ஆர் அப்ஜெக்டிவ். அந்த ஆக்டோட அப்ஜெக்டிவ் என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மேலே என்ன பார்த்தோம், பர்பஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா. அந்த பர்பஸும் அப்ளிகபிலிட்டியும் சேர்ந்தது தான் வந்து நமக்கு எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு பார்ட் 1 பிரியாம்பிள் அண்ட் அப்ஜெக்டிவ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பார்ட் 2ங்கிறது அப்ளிகபிலிட்டி அண்ட் ஸ்கோப். அதோட அப்ளிகபிலிட்டி என்ன, ஸ்கோப் என்ன. அப்புறம் பார்ட் 3ங்கிறது செக்ஷன் 2 இன்டர்பிரிட்டேஷன் ஆர் டெஃபினிஷன் செக்ஷன். இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா ஆக்ட்லேயும் செக்ஷன் 2 அப்படிங்கிறது வந்து எப்போவுமே வந்து டெஃபினிஷன் செக்ஷன் தான். இதுன்னு கிடையாது. அடுத்து கம்பெனிஸ் ஆக்டாக இருக்கட்டும், கான்ட்ராக்ட் ஆக்டாக இருக்கட்டும், எந்த ஆக்டாக இருந்தாலும் செக்ஷன் 2ங்கிறது எப்போவுமே டெஃபினிஷன் செக்ஷன் தான், மாறாது. செக்ஷன் 3லேருந்து என்னென்னா ஆப்ரேட்டிவ் ப்ரொவிஷன்ஸ். இது எதுனா ஒவ்வொரு ஆக்ட்டுக்கும் மாறும். இப்போ இந்த ஆக்ட்டுக்கு ஆப்ரேட்டிவ் ப்ரொவிஷன்னா எப்படி இருக்கும்னா, இந்த ஜெனரல் கிளாஸஸ் ஆக்டோட மோட்டிவ் என்ன மாதிரி வந்து டிஃபைன் பண்ணுது, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தான் வந்து நமக்கு இதில் ஆப்ரேட்டிவ் ப்ரொவிஷனில் வரும். பார்ட் 5ங்கிறது ஷெடியூல்ஸில் என்னது, இது கம்ப்ளைன்ஸ் மாடல்னா இது வந்து பார்ட்டுக்கான ஒரு சப்ஹெட்டிங் மாதிரி. இந்த ஷெடியூல்ஸ் வந்து நமக்கு இந்த ஷெடியூல் கிளியராக தெரிஞ்சோன்னா உள்ள என்னென்ன டீப்பாக நம்ம அனலைஸ் பண்ணுறப்ப இந்த விஷயத்துக்கு கீழே இது வருது, இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஷெடியூல்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம இந்த செக்ஷன் 2 அதை வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். இந்த ஜெனரல் கிளாஸஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 2ஓட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. செக்ஷன் 2ல் என்ன இருக்குன்னா, செல்ஃப் கண்டெய்ன்டு கிளாசரி ஆர் டிக்ஷனரி இன் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு டிக்ஷனரி தான் அப்படின்னு சொல்லியாச்சு. அதில் என்ன இருக்கும், செல்ஃப் கண்டெய்ன்டு கிளாசரி. அதுவாகவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வேர்ட்ஸுக்கு 10,000 வேர்ட்ஸுக்கு வந்து கிளாசரி இருக்கும். இதுக்கு மீனிங் இது, இதுக்கு மீனிங் இது அப்படின்னு. நம்ம ஒரு ஆக்டை இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறப்ப, இன்டர்பிரிட்டேஷன் என்னங்கிறத பார்ப்போம். அனலைஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து ஒரு வேர்டுக்கு மீனிங் தெரியலைன்னா நம்ம எதில் எடுத்து பார்க்கணும், ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஸ்பெசிஃபிக் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். அதில் சொல்லலைன்னா அடுத்து ஜெனரல் கிளாஸஸ் ஆக்டை பார்க்கணும். அதுக்காண்டி தான் வந்து இந்த ஜெனரல் கிளாஸஸ் ஆக்டுக்குள்ளே ஒரு செல்ஃப் கண்டெய்ன்டு கிளாசரி இருக்கும். யூஸ்வலாக என்னென்னா, செக்ஷன் 2 அப்படிங்கிறது வந்து ஆக்டோட கடைசியில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் வந்து ஆக்டோட கடைசியில் அந்த செக்ஷன் 2 கொடுக்குறாங்கன்னா, ஒரு ஆக்ட் ஃப்ரேம் பண்ணுறப்ப அதில் என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கே தெரியாது, அந்த ஆக்டை உருவாக்குறவங்களுக்கே தெரியாது. அப்படிங்கும்போது நம்ம எல்லாத்தையும் உருவாக்கி முடிச்சுட்டு அதில் கன்ஃபியூசிங்காக இருக்கிற வேர்ட்ஸுக்கான டெஃபினிஷனை மட்டும் லாஸ்ட்டில் கொடுக்கணும். இந்த ஒரு லாஜிக்காண்டி தான் வந்து இந்த செக்ஷன் 2 வந்து எப்போவுமே லாஸ்ட்டில் இருக்குது, ஆரம்பத்தில் இல்லை. சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது, அது வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ஆக்டால் வந்து டிஃபைன் பண்ண முடியலை. அந்த கேஸில் தான் வந்து நமக்கு இந்த ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து உள்ளே வந்திருக்கு. இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அந்த ஆக்டரே டிஃபைன் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு இந்த ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் தேவையில்லை. அதை டிஃபைன் பண்ண முடியாததுனால தான் ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்டே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கோப் நம்ம ஏற்கனவே வந்து இன்ட்ரோவில் பார்த்த எல்லாமே தான் வரும். ஜென்ரல் டெஃபினிஷன் இருக்குது, ஒரு வேர்டோட டெஃபினிஷன் தெரியலைன்னா அதில் பார்த்துக்கலாம். ஜென்ரல் ரூல்ஸ் ஃபார் இன்டர்பிரிட்டேஷன், ஒரு ஆக்டை வந்து நம்ம இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனரிஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட்னால இருக்கிற பவர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் ஓடுது, இந்த டெஃபினிஷன் ரிலேட்டடா அப்படின்னா இந்த ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்டில் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கேஸில் நம்ம வந்து வாதாடுறதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு பவர் கிடச்சிருக்கு. எதனால், இந்த ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட்னால. அடுத்து ப்ரொவிஷன்ஸ், இல்லை இது ப்ரொவிசோ அப்படிங்கிறது என்னென்னா, இந்த விஷயத்துக்கு எக்ஸப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லாம் ஓகே எக்ஸப்ட் இது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த எக்ஸப்ஷனுக்கும் வந்து இந்த ஜெனரல் கிளாஸஸ் ஆக்டுக்குள்ளே வந்து நமக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அடுத்து இட் இஸ் த லா ஆஃப் ஆல் லா. இது வந்து ஒரு ஃப்ரேஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் த லா ஆஃப் ஆல் லா. ஏன்னா மித்த லாலேயே சொல்லப்படுற டெஃபினிஷன் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தான் வந்து இந்த ஜெனரல் கிளாஸஸ் ஆக்டில் வந்து நம்ம பார்க்குறோம்.
இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா ஒரு கான்ட்ராக்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 போவோம். இப்போது இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்லேயே தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம எங்கே போய் பார்க்குறது? அதுக்கான ஆக்ட் தான் வந்து இந்த ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட். அதனால தான் இதுக்கு பேர் என்ன? இட் இஸ் த லா ஆஃப் ஆல் லாஸ். தட்ஸ் ஆல். இதுதான் நமக்கான செக்ஷன் 2. அடுத்த வீடியோவில் நம்ம ஆப்ரேட்டிவ் ப்ரொவிஷன்ஸ் பார்க்கலாம் செக்ஷன் 3லேருந்து. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.